மும்மொழி கொள்கைக்கு எதிராகவும் துணைவேந்தர் நியமனம் தொடர்பான யுஜிசி வரைவு அறிக்கையை கண்டித்தும் சென்னை மாநில கல்லூரியில் மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளனர். மும்மொழி கொள்கையை தமிழ்நாடு ஒருபோதும் ஏற்காது என்றும் மாணவர்கள் உறுதிபட தெரிவித்தனர். இந்த ஆண்டு தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறைக்கு வர வேண்டிய 2152 கோடி நிதியை தர்மேந்திர பிரதான் தரவிடாம நிறுத்தி வச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் கடந்த 6 வருஷமா 12,000 கோடி கிட்டத்தட்ட 12,000 கோடி நிறுத்தி வச்சிருக்காரு. ஏன்னு கேட்டால் நாங்கள் இந்த வேதிக் சிலபஸ் ஏற்றுக்கிறதில்ல, என்சிஆர்டி சிலபஸை ஏற்றுக்கிறதில்ல, புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கிறதில்ல என்ற மோசமான நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறோம், படிச்சிருக்கோம், நாங்கள் எதுக்கு அதெல்லாம் ஏற்றுக்கணும்? தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை தரலாம். மாணவர்கள் அடுத்த கட்ட போராட்டத்தை முன்னெடுப்போம். அது இந்த மத்திய அரசாங்கத்தால் தடுக்க முடியாத ஒரு போராட்டமாக தான் இருக்குன்ட்டு சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒருபோதும் மும்மொழி கொள்கையை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது. இருமொழி கொள்கையை மட்டுமே பின்பற்றும். அண்ணா காலம் தொட்டு இன்று வரை பல்வேறு காலமாக இருமொழி கொள்கை மூலமாக தமிழ்நாடு சிறப்பாக இருக்கிறது. தமிழ் மொழிக்காக நாங்கள் என்றும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.